ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக போகும். சங்கீதம் 128:2 எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லோரும் சேர்ந்து எல்லோரும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 128ஆம் சங்கீதம் அது ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை குறித்த ஒரு சங்கீதம். ஆசீர்வாதமான குடும்பம். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்கும் என்பதற்கு அடையாளமாய் இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு கணவனை குறித்து சொல்லும் பொழுது 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற ஒரு மனுஷன். ஒரு புருஷன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பார். அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அவருடைய மனைவி எப்படி இருப்பார்? அந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நினைச்சன ஸ்தோத்திரம், மனைவி தன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல். அப்படின்னா குணசாலியானவள், புத்தி உள்ளவள், அவை கர்த்தருக்கு பயந்தவள். அவை ஸ்தோத்திரம், ஸ்திரீகளுக்கு ஏற்ற நற்குணங்கள் என்னச்சுன்னா உள்ள ஒரு பெண்மணியாக இருக்கிற அந்த ஸ்திரீ தான் என்னச்சுன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் எப்படி இருப்பாங்களா? ஒளிய மர கன்றுகளை போல இருப்பாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அவை சீயோனில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தரால் எருசலேமில் எப்படி இருப்போம்? அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய இனச்சின வசத்தில் நல்ல உறவோடு குடும்பத்தோடு இணைந்து அவர்கள் ஒளியமர கன்றுகளைப் போல ஐக்கியப்பட்டு இருக்கிற ஒரு குடும்பம். எனவே இதுதான் ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்கிற தலைப்பில் இந்த மாதத்தில் என்னச்சுன்னா ஒரு கடைசி வாரத்துக்கு முன்பாகவே பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன். இவர்களுக்கு தேவன் கொடுக்கிற 4 ஆசீர்வாதத்தையும் இதே என்னச்சின வேத பகுதியில் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அந்த முதல் ஆசீர்வாதம் 2ஆம் வசனத்தில், உன் கையின் பிரயாசத்தை என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். 2வது ஆசீர்வாதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். சீயோன் என்பது கர்த்தர் வீற்றிருக்கிற இடம். அமிஸ்தோத்த தேவனுடைய ஆலயம். ஆலயத்தின் சம்பூர்ணத்தை கர்த்தர் நமக்கு தந்து அதை ஆசீர்வதிப்பார். அதில் என்ன சின்ன ஸ்தோத்திரம். 3வது ஆசீர்வாதம், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தருக்கு மகிமுண்ட கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். எருசலேம் மலைகளால் சூழப்பட்டிருப்பது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றியும் இருக்கிறார். அப்போ எருசலேமின் வாழ்வு என்பது பாதுகாப்பான வாழ்வு, அமைதியான வாழ்வு, சஞ்சலமில்லாத வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு. அல்லேலூயா. இது கர்த்தருக்கு பயந்த ஒரு புருஷனுக்கும் ஸ்தோத்திரம் தேவனுக்கு என்னச்சுன்னா தேவனுக்கேற்ற குணமுள்ள ஒரு என்னச்சுன்னா மனைவிக்கும், கர்த்தருடைய பிள்ளைகள் என்னச்சுன்னா தேவனுடைய சத்தியத்தில் வளர்க்கப்பட்டு ஐக்கியமாய் குடும்பத்தோடு என்னச்சுன்னா நல்ல உறவோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரனுடைய ஆசீர்வாதம் 4வது ஆசீர்வாதம் அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சமாதானம் கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவார். அப்போ தேவன் கொடுக்கிற 4 நன்மை, அந்த பாக்கியம் என்ன? கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், சீயோனின் ஆசீர்வாதத்தை தருவார், எருசலேமின் வாழ்வை கர்த்தர் தருவார், இஸ்ரவேலின் சமாதானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தந்து நடத்துவாராக. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போகிறோம். கையின் பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம செய்கிற கையின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு நாம் சம்பாதிக்கிறோம், இன்றைக்கு வந்துட்டு சம்பாத்தியம் எங்கோ சதறி போய் விடுகிறது. அந்த சம்பாத்தியம் என்னச்சுன்னா பல விதத்தில் அழிக்கப்பட்டு விடுகிறது. தேவன் சந்த சம்பாத்தியத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கணும். அல்லேலூயா. கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஏன் நம்முடைய சம்பாத்தியம் ஸ்தோத்திரம் நம்முடைய கைகளுக்கு என்னச்சுன்னா வாய்க்காமல் போகிறது? வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா பல வசனங்கள் நமக்கு என்னச்சுன்னா ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருடைய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இந்த ஆசீர்வாதம் நம்மோடு இல்லாமல் போவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அதை லைட்டாக சொல்லிட்டு என்னச்சுன்னா அதுக்கடுத்து ஆசீர்வாதத்துக்குள்ளே போல நினைக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 8:16, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ என்னச்சு மறவாமலும். அடுத்த வசனம் பாருங்க 17, உன் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. அடுத்த வசனம் பாருங்க, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே கொடுத்தார். அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இது தேவன சம்பாத்தியம் வந்த உடனே கர்த்தரை மறந்துடக்கூடாது, ஜபத்தை மறந்துடக்கூடாது, ஆராதனையை மறந்துடக்கூடாது, சபையை மறந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனுக்காய் செய்யப்படுகிற எந்த காரியமும் அது முடங்கிவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எதை கொடுத்தாலும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். எல்லாம் கர்த்தரால் வந்தது. அல்லையில சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. ஆதியாம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. ஏசா என்ன ஸ்தோத்திரம் யாக்கோப்பை சந்திக்க வருகிறான். அந்த ஏசாவை ப்ளீஸ் பண்ணுவதற்காக, அவனிடத்தில் தயவு பெறுவதற்காக தாங்கிட்ட இருக்கிற மனைவிகள், தாங்கிட்ட இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் வகையறுத்து தன்னுடைய சகோதரனுடைய கோபத்தை அடக்குவதற்காக அனுப்பி வைக்கிறான். ஸ்தோத்திரம். ஏசா பக்கத்தில் வந்த உடனே கட்டி பிடிச்சி அவனை முத்தம் கொடுத்துட்டு அவன் கேட்குறான், இவையெல்லாம் என்னன்னு கேட்குறான். அவன் சொல்ல பாருங்க, அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீயும் பிள்ளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியனுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு தந்த வேலை, கர்த்தர் நமக்கு தந்த தொழில், கர்த்தர் நமக்கு தந்த படிப்பு, கர்த்தர் நமக்கு தந்த ஐஸ்வர்யம், கர்த்தர் நமக்கு தந்த வாழ்க்கை, அதுல கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் மகிமைப்படணும். அதுல கர்த்தரை மகிமைப்படுத்தாம என்னைக்கு மறக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகிவிடும். அல்லேலூயா. எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள் என் கை பிரயாசத்தினாலும் என் பலத்தினாலும் நான் சம்பாதித்தேன், என் திறமை என் ஞானம் என்று சொல்லாதீங்க. எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போகும் பொழுதும் என்ன சொல்லணுமா? ஸ்தோத்திரம். யாக்கோப்பின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே நீங்க கேளுங்க. என்ன சொல்லணுமா நீங்க? அடுத்த வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாங்க போய் சம்பாரிச்சு தங்கி அதெல்லாம் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லுதீங்களே, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு புகையை போல இருக்கு. அதனால நீங்க என்ன சொல்லணுமா? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்து, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம். தேவ சித்தம் அதான் வசனம் சொல்லுது. நிற்பதும் நிர்மூலமாகாம இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லையில சொல்லுங்க. எந்த காரியத்தையும் மேட்டிமை அடையக்கூடாது, பெருமடையக்கூடாது. ஸ்தோத்திரம். அதை நம்ம பெருமடையும் பொழுது அது நம்முடைய விட்டு தவறி போகும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. தானியேல் 4:28 ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சர் அவன் நல்ல ஒரு பெரிய அரண்மனையை கட்டினான். ஸ்தோத்திரம். பாபிலோன் தேசத்திலே கட்டி அந்த அரண்மனையின் உத்திரையில் நிற்கும் பொழுது அவன் இருதயத்தில் எண்ணம் கொண்டான், நான் கட்டின மகா பாபிலோன் என்று தன் இருதயத்தில் நினைத்தான். வேதம் சொல்லுகிறது, 2 காலில் நின்னவனை 4 கால்களாய் மாற்றப்பட்டான். ஒரு மிருகமாய் மாறிட்டான்.
ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் என்னச்சுன்னா அவனுக்கு உடனே முடிகள் வளர்ந்தது. அவன் ஒரு மிருகத்தினுடைய முடியை போல மாறினது. நகங்கள் வளர்ந்தது. ஒரு மிருகத்தன்மை உள்ளவனாய் மாறினான். மனுஷன் மிருகமாய் மாறினான். நம்ம வாழ்க்கையில் பெருமை வந்தால் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். எல்லாம் தேவ கிருபை. எத்தனை சொல்ல முடியும்? எல்லாவர் கிருபை. ஹல்லேலூயா. அவர் கொடுத்த குடும்பம், அவர் கொடுத்த சந்ததிகள், அவர் கொடுத்த வேலைகள், அவர் கொடுத்த தொழில், அவர் கொடுத்த ஆசீர்வாதம், அவர் கொடுத்த நன்மை எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை செலுத்த பழகுங்க. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாம போனா நம்ம இடத்தில் உள்ளது நம்மை விட்டு மாறி போய்விடும். மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவருக்கு மகிமை உண்டா. பிரசங்கின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பாருங்க. ஏன் நம்முடைய சம்பாத்தியங்கள் நம்ம விட்டு போய்விடுகிறது, இல்லை அழிக்கப்படுகிறது, இல்லை நம்ம விட்டு என்ன தவறி விடுகிறது, நாம் தரித்திரப்படுகிற சூழ்நிலை ஏன் வருகிறது? பிரசங்கி 5:5-6 வாசிக்கிறோம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலாம், நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். 6ஆம் வசனத்தில் பாருங்க, உன் மாமிசத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு நீ என்ன செய்யாத, இடம் கொடாத. அந்த வாய் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதாவது சொல்லுவாங்க, ஒரு என்னச்சின தீக்குச்சி பல என்னச்சின காட்டை அழிக்கும், ஆனால் பல என்னச்சின ஒரு மரம் பல தீக்குச்சிகளை உண்டாக்கும். ஹல்லேலூயா. நம்ம அழிக்கிற நாக்கா இருக்கக்கூடாது, நாம் கட்டி எழுப்புகிற நாக்கா மாறணும். ஹல்லேலூயா. உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. அது புத்தி பிசக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன்னால சொல்லாத. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை. அப்போ எதுக்கு நம்ம கையில் சம்பாத்தியெல்லாம் அழிஞ்ச போது தெரியுதா? இந்த வாய் கொழுப்புமாங்கல்ல. என்ன கொழுப்பு? வாய் கொழுப்பு. சில நேரத்தில் வாய் கொழுப்பை நம்ம சம்பாத்தியத்தை அழிச்சிருது. நம்ம வாய் கொழுப்பு என்னச்சு, நம்ம போகணும். வசனம் சொல்லுகிறது. ஆமாம், நீதிமொழிகள் புத்தகம் 18:21 நீதிமொழிகள் 18:21 சொல்லுது, மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கிறதா? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உன்னை கட்டுவதும் உன்னை உடைப்பதும் நாவின் அதிகாரம்தான். உன்னை நிலைநிறுத்துவதும் உன்னை என்ன சபிப்பதும் அங்கே தான் இருக்கிறது. அதனால தான் இந்த நாவிலிருந்து ஒரே ஊற்றுக்கள்லேருந்து தித்திப்பும் கசப்பும் என்ன செய்யக்கூடாது, வராது. தோத்திரம். இங்கேருந்து என்ன ஒரே ஊற்றுக்குள்ளேருந்து நல்ல தண்ணி வரணும். நம்ம நாவிலிருந்து என்ன நல்ல வார்த்தைகள் புறப்படணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுதன் கனி என்ன செய்வார்களா, புசிப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தையை ஒருபோதும் பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுது. மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, 2 பேரும் பேசிக்கொள்வாங்களாம், கர்த்தர் அதை என்ன செய்கிறாரா, கவனமா கேட்கிறா. பாருங்க, மல்கியா 3:16 ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பா. பிரச்சனையை மட்டும் அல்ல, மற்றவர்களுக்கு பிரச்சனையா இருப்பதையும் கவனிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய நெருக்கத்தை மட்டும் அல்ல, மற்றவர்களுடைய நெருக்கத்தை உண்டாக்குற உங்களையும் கவனிக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுடைய என்ன போராட்டத்தை அல்ல, மற்றவர்கள் வாழ்க்கைக்கு போராட்டமாக இருக்கிற உங்களையும் கவனிக்கிறார். உங்க வாழ்க்கையில் என்ன வார்த்தைகள் ரொம்ப கவனம். நீங்க பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் எப்படி கவனிக்கிறாரா? குத்து கவனிக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக என்ன புத்தகம் இருக்கிறதா? அதான் வேதம் சொல்லுது, நீங்க பேசின எல்லா வார்த்தைக்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். ஆமே. அதனால உங்க வாயில வார்த்தை எப்படி இருக்கணுமா? இப்போ சொல்லுத மட்டும் சுருக்கமா சொல்லுதீங்களே, சுருக்கமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம கையும் கிரியும் அழியணும். நம்ம ஆசீர்வாதத்தை ஏன் நம்ம இழந்து போனோம்? நம்ம நன்மை ஏன் இழந்து போனோம்? ஏன் உங்கள் காரியம் வாய்க்காமல் போனோம்? அதனால் ஒரு நாளும் ஸ்தோத்திரம் பிறரை குறித்து பேசாதீங்க. வேதம் சொல்லுது, போய் வரக்கூடாது. எது வரக்கூடாது? வாயில் என்ன வரக்கூடாது? போய் பேசக்கூடாது. பெருமை அடையக்கூடாது. குற்றம் என்னச்சுன்னா மற்றவங்களை குற்றம் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். பிறரை என்னச்சுன்னா கெடுத்து இன்னொருத்தர் என்னச்சுன்னா பேசக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார்.
பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும், தமக்கென்னா பிற்பகல் சொல்லாமே வந்துடும். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்கணும். ஆனால் நம்ம என்னச்சுன்னா மற்றவங்களை குறித்து மற்றவங்க வாழ்க்கை கெட்டு போவதுக்கு நீங்களும் காரணமாக இருக்கக்கூடாது. மற்றவங்க என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், குடும்பம் என்னச்சுன்னா புரோக்கன் ஆவதற்கு, மற்றவங்க ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொல்லுனால அப்படி என்ன ஆகிட்டுனா நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வந்துடும். அதை மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில் நினச்சி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, உங்கள் வார்த்தைகள் உங்கள் கையின் கிரியைகளை அழித்து விடும் என்பதை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் என்ன செய்யக்கூடாது, புறப்படலாகாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. யாக்கோப்பு 1:26 பாருங்க. யாக்கோப்பு 1:26 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். யாக்கோப்பு 1:26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ள எண்ணினார், அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்குமா, வீணா இருக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனைகள், ஸ்தோத்திரம், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், ஸ்தோத்திரம், நீங்கள் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் வீண். இந்த நாவை அடக்க பழகணும். அல்ல சொல்லுங்க. அதான் வேத யாக்கோப்பில் வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இந்த நாக்கு பொல்லாப்புள்ளது. அல்ல சொல்லுங்க. எப்படி உள்ளதா, பொல்லாங்கானது. அது ரொம்ப பொல்லாங்கானது. அது ஒரு காட்டை கொளுத்தது போல நினைச்சுன்னா ஒரு வீட்டை கொளுத்தி விட்டுரும். ஸ்தோத்திரம். வாழ்க்கையே கெடுத்துரும். அதனால இந்த நாக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால கர்த்தர் நம்மளை இந்த நாக்கை எப்படி வச்சுருக்காரு பாருங்க, ஜெயிலுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிற. அல்லேலூயா. முன்னால் பாருங்கள், நல்லா நினச்சுன்னா கூர்மையான பற்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சி வச்சு கட்டி வச்சுருக்கிறாரு. நாக்கு ரொம்ப நினைச்சுன்னா அப்படி இது மாதிரி நீண்டக்கூடாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல தண்ணிக்குள்ளே ஊற வச்சுருக்கிறாரு. இது வந்து அந்த பாதரசமா இது உமிழ் தானே சொல்ல, பாதரசம். அதை கொண்டு போய் என்ன, அது எதுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க, தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அதை வெளியில் எடுத்து என்னச்சுன்னா எங்கேயோ போட்டால் என்ன ஆகிரும், தீ பிடிச்சிரும். அநேக நேரத்தில் சில ஆட்களுக்கு நாக்கு வெளியில் வந்தாலே பாதரசம் மாதிரி தீ எரிஞ்சிருது. அது தீ எரிஞ்சு நீங்கள் நினைக்கிறீங்க என்னால் அந்த குடும்பம் கெட்டு போச்சு சந்தோஷப்படுதுங்க, என்னால் என்னச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கையின் கிரிகளை சரிப்படுத்திடுவேங்கிறாரு, அதில் கை வச்சிருவேங்கிறாரு. அதனால் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே கெடுத்துடக்கூடாது. என்ன பாஸ்டர் முதல் வாரத்தில் வந்து வாக்குத்தத்தத்தை வந்து இப்படி பேசுறீங்க, இதான் வாக்குத்தத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம இப்போ இழந்துடக்கூடாது. இல்லை, அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். இன்னும் பாருங்கள் வசனம் என்ன சொல்லுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. நீதிமொழி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம். ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய கையின் கிரிகள் அளிக்கப்படுகிறது. நீதிமொழி 5:10 பாருங்கள். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடையார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். யாரை பார்த்து சொல்லியிருக்கு? ஸ்தோத்திரம். 5:3 வாசிங்க. 5:3 பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும், அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாக இருக்கும். அடுத்து அவள் காலடிகள் மரணத்திற்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடி அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழி அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராத. சேர்ந்தால் உன் மேன்மைய அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் நீ கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் கையின் பிரயாசருக்கு பாருங்க பலன் புறத்தியானுடைய வீட்டுக்கு போயிடும். ஸ்தோத்திரம். அதனால தவறான வழி, தவறான வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அது குடும்பத்தை என்னச்சுன்னா அது குடியே கெடுக்கும். ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையே கெடுத்துரும். அல்லேலூயா. பரஸ்திரியை ஒரு நாள் நோக்கி பாராத. ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் தவறான ஐக்கியம், தவறான என்னச்சுன்னா உறவுகள், தவறான என்னச்சுன்னா வழி மாறி போகிற சூழ்நிலைகள் உங்கள் நித்திய ஜீவனுக்கு இருந்து உங்களை பிரித்து விடும். நீங்கள் தேவனுக்காய் செயல்படுகிற காரியத்தை விட்டு மாறி போய்விடும். உங்கள் வாழ்க்கை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், உங்கள் கையின் பிரயாசத்தை அந்த பலன் என்னச்சுன்னா நீங்கள் அனுபவிக்காமல் அது புறத்தியாருடைய வீட்டுக்கு போய்விடும். என் அன்பு தேவ பிள்ளைகளே,
எந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தவறான வழிக்குள்ளாய் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் என்ன செய்ய ஒரு பெரிய குழி தோண்டி கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் சந்ததி, உங்களுக்கு இருக்கிற சந்ததிகளை நீங்கள் என்ன செய்ய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய தகப்பன், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய தாய், உங்கள் குடும்பத்தை நீங்கள் நாசப்படுத்தி விடாதீர்கள், உங்கள் குடும்பத்தை அழித்து விடாதீர்கள். நீங்கள் படுகிற பிரயாசத்தினுடைய பலன் அந்நியனுடைய வீட்டுக்கு போய்விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. தவறான உறவை விட்டு வெளியே வந்து விடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இன்னும் நம்முடைய கையின் பிரயாசம் ஏன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கு? முதல்ல சொன்னேன், கர்த்தரை மறந்து அம்மை பெருமை கொள்ளுவதனால, ஸ்தோத்திரம், நான் பண்ண சம்பாத்தியம் என் பலத்தினால் வந்ததுன்னு சொன்னனால. ரெண்டாவது சொன்னேன், வாயின் வார்த்தையினால அது என்னச்சுன்னா அழிக்கப்படுகிறது. மூணாவது சொன்னேன், புறத்தினுடைய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், தவறான உறவுகள் அது நம்முடைய வாழ்க்கையுடைய சம்பாத்தியத்தை அழிக்கிறது. நான்காவது இன்னொரு வசனம் சொல்லுகிறேன், ஆகாய் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏன் நம்முடைய சம்பாத்தியங்கள் அழிக்கப்படுகிறது. ஆகாய் 2:17 வாசிக்கிறோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, கருக்காயினாலும் விஷ பணியினாலும் கல் மலையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையெல்லாம் அடித்த, கையின் வேலையெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று யார் சொல்லுகிறா? அவன் நம்ம கையில் இருக்கிறத என்னச்சுன்னா ஊதி போட்டுட்டாராம். எப்படி போட்டாரா? அப்படி தட்டிட்டாரா. அது என்னச்சுன்னா கையில் உள்ள பிரயாசம் விழுந்து போச்சு. அவர் பாருங்க, அடித்தேன் அப்படிங்கிறார். என்னதா அடிச்சிட்டேன், நம்ம கையில் வருதா அடிச்சிட்டார். நமக்கு கிடைக்கல, அது அனுபவிக்க முடியல. உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், ஆனால் சாப்பிடல. ஸ்தோத்திரம். ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, அது என்னச்சுன்னா புறத்தினுடைய வீட்டில் போய் சேருது. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரம், அது என்னச்சுன்னா உனக்கு அது அழிஞ்சு போச்சு அப்படிங்குது. இன்னொன்று சொல்லுது என்னச்சுன்னா உன் வாழ்க்கையில் என்னச்சுன்னா கர்த்தர் அதை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், உன் பிரயாசத்தை நீ அனுபவிக்காம அதை கர்த்தர் என்னச்சுன்னா ஒன்றுமில்லாம ஆக்கிட்டான்னு சொல்லுதா. இன்னொன்று இந்த ஆண்டுடைய வசனம் சொல்லுது, அதை நான் அடிச்சிட்டேங்கிறாரு. கர்த்தர் அடித்தா நம்ம தாங்க முடியுமா? ஏன் இன்னும் நீங்கள் திருந்தலை அப்படிங்கிறாரு. ஏன் திருந்தலை? எதுக்காக? 1:6 பாருங்க. எதுக்கு? 1:6 பாருங்க. 1:6 பாருங்க. 1:6 நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாக அறுத்து கொண்டு வருகிறீங்க. நீங்கள் புசித்தும் என்ன ஆகலை? திருப்தி ஆகலை. குடித்தும் பரிபூர்ணப்படலை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடலை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிற அதை சம்பாதிக்கிறான். அடுத்து 7ஆம் வசனம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த நிலைமை? ஏன் இப்படி என்னச்சுன்னா நமக்கு வந்த அந்த பலம் நம்ம அனுபவிக்க முடியல? எதுக்கு? உங்கள் வழியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. 8ஆம் வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், நீங்கள் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க, அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்க. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தோம், இதோ கொஞ்சமாக கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. என் வேலை இருக்கு, எனக்கு என்னச்சுன்னா அது மேலே வருத்தம் இல்லை, அது எப்படியும் போகுது, யாரும் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்களே. அதை குறித்த கரிசனை, அதை குறித்த அக்கறை, அதை குறித்த தேவாலயத்தை குறித்த ஒரு என்னச்சுன்னா உணர்வு இல்லாமல் இருக்கிறோமே, இது நிமித்தமே என்று கர்த்தர் என்னச்சுன்னா சேனையிலும் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. 10ஆம் வசனத்தில், ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. அடுத்த வசனம் 11ஆம் வசனத்தில், நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்கள் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஏன் ஆண்டவர் என்னச்சு நம்முடைய கையின் பலனை அடிச்சு போட்டுட்டா? ஆண்டவர் ஏன் தட்டி விட்டுட்டார்? ஏன் அது நமக்கு கிடைக்காம போயிட்டு? ஏன் வீடு பாலா கிடக்கு? ஆனால் நீ அதை குறித்த உணர்வு இல்லை, அதை குறித்த அக்கறை இல்லை. யாரோ பார்த்துக்கிடுவாங்க, யாரோ செஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி நீ இப்படி இருக்கைய ஆண்டு சொல்ல, மலை மேல் ஏறு, மரங்களை வெட்டு, ஆலயத்தை கட்டு, அது மேலே நான் பிரியமாக இருப்பேன். ஒரு அலையில சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. அந்த 1:14 பாருங்க. 1:14 பாருங்க. 1:14 சொல்லுது, பின்பு கர்த்தர்
செயல்தியன் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியும், யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியருடைய ஆவியும், ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியும் எழுப்பினா அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் வேலை செய்தார்கள். கைவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கையை வைத்து, ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்காம எங்களை ஒருத்தரை ஆசீர்வதிக்க முடியாதப்பா. நீர் தந்த சம்பத்தை ஆண்டவரை பாதுகாத்து கொள்ள, நீ தந்த சம்பத்தை நாங்கள் அனுபவிக்க, எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தவறான வழிகள் இருந்தா ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரை உமக்கு கொடுக்க வேண்டிய கனம், உமக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவரே மதிப்பு, உமக்கு கொடுக்க வேண்டிய மேன்மை நாங்கள் கொடுக்காம இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாங்கள் கொடுக்காம இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்கள் கையின் கிரிகளை நீ தான் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் தரித்திரம் நமக்குரியதல்ல, வறுமை நமக்குரியதல்ல. அமை ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சுனா அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். தவறான வார்த்தைகளை பேசியிருந்தா மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மற்றவங்களை குறித்து, மற்ற குடும்பத்தை குறித்து அமை நாங்கள் தவறான வார்த்தைகளை பேசியிருந்தா எங்கள் நிமித்தம் சிலருடைய ஆசீர்வாதம், சிலருடைய சமாதானம், சிலருடைய உறவுகள் ஆண்டவர் முறிக்கப்பட்டிருக்கிறார். எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, வாழ்க்கையில் தவறான வழியில் நான் போய் கொண்டிருந்தா என் குடும்பம் சீர்கட்டு போயிட்டப்பா ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. கர்த்தர் மனதிறங்குவா, கர்த்தர் மனதிறங்குவா, கர்த்தர் மனதிறங்குவா. அமை ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தின் கரிசரையும் அக்கறையும் இல்லாமல், உணர்வில்லாமல் இருந்தால் இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல எனக்கு ஒரு கரிசனை நான் உண்டாக்குவேன் ஆண்டவரே. ஆலயத்தில் ஆண்டவரே நான் உணர்வுள்ள ஆளாய் செயல்படுவேன் ஆண்டவரே. ஆலயத்தை நான் வாஞ்சிப்பேன் ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்படி நடத்துகிற அதற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அதற்கு உகந்த பாத்திரமா நீரங்களை மாற்றுகிற அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கையின் கிரிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல சத்தம் அல்லேலூயா. இப்போ இங்க வந்துருவோம். ஆமென். கையின் கிரிகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் சொல்ற, உன் கையின் பிரயாசத்தை என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். இந்த ஆசீர்வாதம் நமக்கு கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இப்படிப்பட்ட வழியினால நம்ம கெடுத்து கொண்டோம். ஆனால் தேவன் ஒரு மனிதனுடைய கையின் கீழே ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வதிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு மகிமை. ஒரு உதாரணத்தோடு உங்களோடு என்னச்சுன்னா பேச ஆசைப்படுகிறேன். அமை ஸ்தோத்திரம். எனக்கு என்னச்சுன்னா இந்த வேலை செஞ்சால் தான் என் வாழ்க்கையில் என்னச்சுன்னா உயர முடியும், இல்லை இந்த 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 இடம் இருந்தால் தான் என்னை உயர முடியும் அப்படி இல்லை. நம்ம எந்த வேலையும் நினச்சின செஞ்சால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம கூட இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். இல்லையிலோயா. மருதமுத்தூர் அப்படிங்கிற ஒரு என்னச்சுன்னா முன்னால் ஊழியம் பார்த்த பிரான்ச் சபை. அந்த சபையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அது ஒரு ஆண்டவருடைய அறியாத ஒரு ஜனங்க இருக்கிற ஒரு விக்கிரக என்னச்சுன்னா கோயில்கள் நிறையப்பட்ட ஒரு இடம். எந்த இடத்துல ஒரு தெருவுக்குள்ளே போனால் இங்கேயும் நடுவிலையும் அந்த மூலையில் அப்படி 3 இடத்துல என்னச்சுன்னா பூடம் வச்சுருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் என்னச்சுன்னா அப்படிப்பட்ட எந்த இடத்துல நீங்கள் சுற்றி எங்கே பார்த்தாலும் அது பார்க்காம ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் போக முடியாது. அந்த ஊருக்குள்ளே நடந்து போனால் அதனுடைய பார்க்காம ஒரு தெருவை கடந்து போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம். அங்கே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஒரு தாயார் அவர்கள் என்னச்சுன்னா அவங்களுடைய சந்ததிகள் ஆண் வம்சமெல்லாம் அடிபட்டுக்கிட்டே இருந்தது. எல்லாம் என்னச்சுன்னா காலியாகிட்டே இருந்தது. அவங்க பிள்ளைக்கு எங்கள் சபையில் இருக்கிற ஒரு பையனை என்னச்சுன்னா திருமணம் செய்து கொடுத்தேன். பாம்பேயில் என்னச்சுன்னா அவர் இருந்தார். அவர் என்னச்சுன்னா திருமணம் செய்து கொடுத்தேன். அவரும் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். என்னச்சுன்னா இந்த பிள்ளை கல்யாணம் முடித்து இவளுக்கு டெலிவரி ஆகும் பொழுது அதில் என்னச்சுன்னா டாக்டருடைய சில என்னச்சுன்னா தவறான ஒரு சிகிச்சையினால் குழந்தை என்னச்சுன்னா உயிரோடு இருந்துட்டு தாய் என்னச்சுன்னா அந்த ஆயுதம் போட்டு எடுப்பாங்க. அதை இப்போ என்னச்சுன்னா பங்க் பண்ணிட்டாங்க. அதை இன்னும் செய்யக்கூடாதுன்னுட்டாங்க. அந்த என்னச்சுன்னா ஆயுதம் போட்டு எடுக்கும் பொழுது உள்ளே இருக்கிற என்னச்சுன்னா சில பார்ட்ஸ் எல்லாம் என்னச்சுன்னா அதில் போட்டு என்னச்சுன்னா அதோடு இழுத்துட்டாங்க. அதனால் அவங்க இரத்தப்போக்கு அதிகமாகி உடனே அந்த பாப்பா செத்து போயிட்டான். இது குழந்தை என்னச்சுன்னா இப்போ கையில் இருக்குது. அந்த குழந்தை என்னச்சுன்னா அவருடைய பாட்டி என்னச்சுன்னா அதாவது இந்த இறந்து போன தங்கச்சியுடைய அம்மா அவங்க வளர்க்குறாங்க. அந்த பாட்டி அம்மா என்னச்சுன்னா பையன் அவன் பாம்பே மறுபடியும் போயிட்டான். அதனால் என்னச்சுன்னா அந்த பாட்டி அம்மாவும் அவங்க ஆண்டவர் அறியாதவங்க. அவங்க என்னச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு
இந்த குழந்தையை கொண்டு சபைக்குள்ளே வருவாங்க. வரும்பொழுது அந்த பாட்டியம்மா, அதாவது அந்த ஆண்டர் அறியாத பாட்டியம்மா, இந்த பிள்ளைக்கு பால் கொண்டு என்னச்சுன்னா வருவாங்க. வந்து என்னச்சுன்னா அதை பாட்டிலில் கொண்டு வந்து கொடுக்க வருவாங்க. நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன், நடத்திட்டு இருந்தால் உடனே சொல்லுவேன், பாட்டியம்மா இதுக்கு இது மட்டும் கொடுத்துட்டு போகிறீங்களே, உட்காருங்க, உங்களுக்கு என்னச்சுன்னா ஒரு ஞானப்பால் ஒன்று இருக்குது, அது ஆண்டுடைய வார்த்தை, அதை கேட்டுட்டு போங்க, உங்களுக்கு அது பலனாக இருக்கும், உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். உடனே இந்த பாட்டியம்மா என்னச்சுன்னா அப்படியே சிரிச்சுட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாளில் அந்த பாட்டியம்மா என்னச்சுன்னா நான் இருக்க சொன்ன வார்த்தையை கேட்டு அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த பாட்டியம்மா என்னச்சுன்னா அவங்களுக்கு குடும்பம் எல்லா பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன 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 பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும், மருமக்கமார் எல்லாம் என்னச்சுன்னா இருக்கிறாங்க. இந்த வீட்டில் என்னச்சுன்னா அந்த பாட்டியம்மா முதல்ல வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க முதல் செஞ்ச வேலை என்ன, ஸ்கூலுக்கு முன்னால் போய் அவங்க வருமானத்துக்கு ஒரு சின்ன என்னச்சுன்னா ஒரு கடை, அந்த ஒரு இந்த தள்ளுவண்டியில் இது கூடையில் வச்சு முட்டாய் இதெல்லாம் விற்க ஆரம்பித்தாங்க. அவங்க அதில் விற்பாங்க. அடுத்து அந்த பாட்டியம்மாவுக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்தது. உடனே என்னச்சுன்னா அதில் விட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த 11 மணிக்கு அங்கே ரெசல்ட் பீரியட் முடிஞ்ச உடனே என்னச்சுன்னா பிள்ளைகளுக்கு அதை கொடுத்துட்டு உடனே என்னச்சுன்னா வீட்டுக்கு வந்து டீ கேத்தல் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற என்னச்சுன்னா அந்த கம்பெனிகள் அதில் போய் கொடுத்து என்னச்சுன்னா அதில் சுண்டல் அதெல்லாம் கொடுத்து என்னச்சுன்னா அதில் பொழப்பு நடத்தினாங்க. இப்போ 2 வருமானம். அடுத்து அவங்களுக்கு இன்னொரு ஞானத்தை கொடுத்தார். அந்த பாட்டியம்மா என்ன செஞ்சாங்கன்னா காலையில் இட்லி போட ஆரம்பித்தாங்க. இட்லி போட்டால் அந்த சட்னி பார்த்திங்கன்னா வெறும் தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவர் இட்லி போட ஆரம்பித்தாங்க. இட்லி போட்டு காலையிலேயே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் தெருவாக போய் இட்லியை விற்றுட்டு வந்தாங்க. அந்த பாட்டியம்மா ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு இப்போ போயிட்டாங்க. ஆனால் அந்த பாட்டியம்மா அங்கே ஒரு சபை கட்டணும். அந்த சபை கட்டுறதுக்கு எத்தனை ஆண்டுகள் அங்கே அந்த சபை கட்டணும், அத்தனை ஆண்டும் காலையிலையும் சாயந்தரமும் அந்த பாட்டியம்மா அவ்வளோ பிஸியான 3 இடத்துல வேலை பார்க்கும். இதையெல்லாம் இருக்கிற வீட்டில் பொறுப்பு, அந்த பிள்ளைகளை கவனிக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த பாட்டியம்மா ஆலயத்தில் எங்களுக்கு என்ன சின்னஸ்தோ அவங்க வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் டீயும் ஸ்நாக்ஸும் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. காலையிலையும் சாயந்தரம் கொடுப்பாங்க அந்தம்மா. அது மட்டும் இல்லை, ஃபைனான்ஸில் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. யாருமே அந்த செய்யாத அந்த ஊரில் அந்த அம்மா என்னச்சுன்னா எங்களுக்கு பெரும் கையாக இருந்து அது உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கொடுத்த காணிக்கைகள்லாம் இன்றைக்கி என்னச்சுன்னா என்னுடைய மனதை விட்டு மாறவே இல்லை. அவ்வளவு கர்த்தருக்காக செய்ய ஆரம்பித்தாங்க. நான் ஏன் சொல்லுதேன்னா அந்த பாட்டியம்மா கர்த்தருக்குள்ளே வந்த உடனே அவங்க கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தார். நம்ம நினைக்கிறோம் இதை தான் செஞ்சால் என்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி சோம்பேறிகளை உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம கையின் பிரயாசத்தை தான் நீ சாப்பிடுவாய். சோம்பேறிக்கு ஆண்டவர் இடம் கொடுப்பதே இல்லை. அவர் ஆசீர்வதிக்கணும், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும்? வசனம் ஒன்று சொல்லுகிறது. 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அமிஸ்தோத் 2 சாமுவேல் 6, 11, 12 வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெட்டி கீத்தினாய் ஓபேத் ஏதேமுடைய வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதேமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஒரு அலையில சொல்லுங்க, அலையிலோயா. தேவனுடைய பெட்டி, அடுத்த வசனம் பாருங்க. பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதேமை வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அமிஸ்தோத்திர தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கையின் பெட்டி, சாட்சியின் பெட்டி, கர்த்தருடைய பெட்டி, அமிஸ்தோத்திரம் தேவனுடைய பெட்டி. என்ன சின்ன ஸ்தோத்திரம், அந்த தேவ பிரசனம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் எந்த ஒரு மனிதனோடு, அவன் செய்கிற வேலையோடு, அவங்க செய்கிற தொழிலோடு, அவங்க செய்கிற வாழ்க்கையோடு, அவங்க செய்கிற படிப்பு, அவங்க பண்ணுகிற படிப்போடு எந்த ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவங்க செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்க பலன் நல்லதுதான், அதான் வேதம் சொல்லுகிறது. அமிஸ்தோத்திரம் நம்ம பலத்தினால் வருவது என்ன? அமிஸ்தோத்திரம் நம்ம பலத்தினால் வர இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் அகப்படவில்லை. நம்முடைய பிரயாசத்துக்கும் பலன் கிடைக்கும். அமை காணா ஒரு கல்யாண வீட்டில் அங்கே திராட்சரசம் என்ன பரிமாறப்பட்டது. மனிதனால் ஏற்பட்டது, மனிதனை திருப்தி அடைய பண்ண முடியாது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தால் அமிஸ்தோத்திரம் குறைகளையும் நிறைவாக்கி எல்லாரும் திருப்தி அடைய என் தேவனால் முடியும். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தான், ஒரு சிறு பிள்ளைக்கு தான் அது பாத்தியப்பட்டது. ஆனா அதே ஆசீர்வாதத்தில் என் தேவனுடைய கரம் அதில் பட்டா,
ஆண்டவருடைய பிரசன்னம் அதில் வெளிப்பட்டால், தேவனுடைய தொடுதல் உண்டானால், அந்த கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர 5000 புருஷர்களும் சாப்பிட அதை பெருக பண்ண கர்த்தரால் முடியும். இந்த காலையிலே ஆமென் ஸ்தோத்திரம் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படணும். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அந்த கிரியைகள் மேல் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனை சார்ந்திருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அவன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டான், ஒன்றும் அகப்படவில்லை. தோல்வியை கண்ட அதே படகுல, அதே கடல்ல, அதே வலையில அவன் என்ன கர்த்தரோடு போன பொழுது தோல்வி ஜெயமாக கர்த்தர் முடிய பண்ணினான். வெறுமை நிறைவாய் மாறினது. உங்க வாழ்க்கையில நிறைவு வர வேண்டுமா? கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுது, ஆதியாகமம் புத்தகம் 31:42 வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 31:42 வாசிக்கும் பொழுது, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையா அனுப்பிவிட்டிருப்பேன். தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து அவர் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இல்லாம போனால் ஆமென் ஸ்தோத்திரம் வெறுமை. ஆனால் தேவன் நம்மோடு இருந்தால் நாம் செய்கிற காரியத்தில் ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நான் செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படல, என் தொழில் ஆசீர்வதிக்கப்படல, என் வருமானம் வீட்டில் சேர்க்கப்படல, அது ஏதோ ஒரு வழியில சிதறடிக்கப்படுகிறது. இன்றைக்கு அப்படி ஒரு புலம்பலோடு வேதனையோடு ஆமென் ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில பலனற்றவர்களா இருந்தால், இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னோடு வாரும், என்னை ஆசீர்வதியும், என் கையின் கீழே ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதி என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை இருக்கிற வெறுமை, உங்கள் வாழ்க்கை இருக்கிற குறைவு, உங்க வாழ்க்கை இருக்கிற தரித்திரம், உங்க வாழ்க்கை இருக்கிற இல்லாமை கர்த்தர் மாற்றி அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ண தேவனாலே முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் புத்தகம் 26:12 ஈசாக்கு பஞ்ச காலத்தில் அந்த தேசத்திலிருந்து தப்பித்து போவதற்காக எகிப்துக்கு போக புறப்படுகிறார். கர்த்தர் சொன்னா, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொன்ன இந்த இடத்துல குடியிருன்னு சொன்னா. கர்த்தர் சொன்ன கேராருல அவன் குடியிருந்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல அவன் சூழ்நிலையை பார்க்கல. பஞ்சமான தேசம், தண்ணி இல்லாத தேசம். ஆமென் ஸ்தோத்திரம். இதில் நமக்கு எல்லாரும் என்ன, இங்க பஞ்சத்தில் வேதனைப்படுகிறாங்க, தரித்திரப்பட்டு இருக்கிறாங்க, நமக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல. அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் அவன் வேலை செய்தான். 12ஆம் வசனம் சொல்லுது, ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில்? பஞ்சம் என்று சொன்ன தேசத்தில் விதைச்சா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விளைய செய்கிறவர் கர்த்தரே. அல்லேலூயா. தேவன் ஒருவர் தான் விளைய செய்ய முடியும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனத்தில் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா மாறினான். அதனால தான் அங்க இருக்கிற ஊரார் ஆமென் ஸ்தோத்திரம் அவன் வாழ்க்கையை என்ன பொறாமை கொண்டு அவனை துரத்தி விட்டாங்க. அவனுக்கு ஆசீர்வாதம் வந்த வழியை அடைச்சு போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதை யாருமே தடை பண்ண முடியல. இந்த காலையில் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்பிட்டா உங்களை யாரும் தடை பண்ணவே முடியாது. எனக்கு படிக்க தெரியல, எனக்கு வேலை பார்க்க முடியல, நான் இப்படி. நீங்க வேலை செய்யுங்க, அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஒரு நாள் ஒரு சபைக்கு ஒரு சம்பவத்தை ஒரு போதகர் சொன்னது கேள்விப்பட்டேன். ஒரு சபைக்கு என்னச்சுன்னா, ஒன்று படிக்க தெரியாத ஒரு பாமர என்னச்சுன்னா ஒரு மனுஷன் அவர் ஆலயத்துக்கு வந்தார். அவருக்கு என்னச்சுன்னா, அவர் பார்த்தா ஆலயத்தில் எதுவுமே எழுதி எடுப்பதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை. அவர் உடனே என்னச்சுன்னா, ஏதாவது ஒன்று செய்யணும். அவர் உடனே அங்கே இருக்கிற சபைக்கு வருதவங்கெல்லாம் சைக்கிள். அப்போ அவர் அப்பன்னு சொன்னது ஒரு சைக்கிள். நம்மளாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்தீங்கன்னா டக்குட்டாங்க அங்கே விட்டுட்டு வந்துடுவோம். நமக்கு இங்கே வந்தோடனே அவசரமாக இருக்கும். அங்கேருந்து வரும்போது அவசரம் தெரியாது. இங்கே வந்த பிறகு சில அவசரமே இருக்கும். எங்கே நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வந்துடுவோம். இதே மாதிரி சொந்த சபையெல்லாம் செய்யவே முடியாதுப்பா. சண்டை போட்டு மண்டையை உடைக்க வேண்டி வந்துடும். அதனால் அங்கெல்லாம் என்னச்சுன்னு ஸ்தோத்திரம். அதனால் சீக்கிரம் ஒரு இடத்த ஒன்று வாங்கி வச்சுருவோம். அல்லேலூயா. ஆமாம். அப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு காலை நீட்டலாம். சரி, வண்டியை போடலாம். அதனால் ஒரு சீக்கிரம் ஒரு இடத்த அது நமக்கு இருக்கும். இதுவும் என்ன
ஆண்டவருக்கு மயம் உண்டாது. அது அங்கங்கே வண்டி அந்த சைக்கிள் எடுத்து அவரெல்லாம் அப்படியே நல்ல நீட்டாக அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார். இங்கே 6 நடக்கும்போது அவர் பாட்டு பாடிக்கிட்டே அது என்னச்சுன்னா செய்வாராம். அடுத்து என்னச்சுன்னா வசனத்தை அங்கேருந்தே கேட்பாராம். அவர் தான் பாதுகாப்பு அப்படி இருந்தார். ஒரு நாள் என்னச்சுன்னா திடீர்னு ஆண்டவர் அவர் என்னச்சுன்னா அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவர் மனசில் ஒரு சும்மா ஒரு குடிசையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாராம் சபைக்கு பக்கத்தில். அவருக்கு என்னச்சுன்னா மனசில் ஒரு தோண்டிச்சா ஒருத்தர் சொன்னாராம், ஒரு ரியல் எஸ்டேட் என்னச்சுன்னா ஒன்று நடத்துறதுக்கு என் கூட வரைய பார்ட்னர் வரேன். சரி அப்படின்ட்டார். இவர் அவர் கூட போனாராம். போய் என்னச்சுன்னா அந்த ரியல் எஸ்டேட்டு அதை கற்றுக்கிட்டாராம். கற்றுட்டா இப்போ அவர் இந்த சபையில் 60 கோடிக்கு சொந்தக்காரர். உங்களுக்கு பொறாமை பார்த்தீங்களா? ஒரு சைக்கிள் எடுத்து ஒதுக்கி வச்சவன் இப்போ எங்கே போயிட்டான்? ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தா எங்கே போயிட்டான்? 60 அந்த குடிசை வீடு பெரிய மாளிகை வீடாக மாறிச்சார். ஆனால் அவர் சைக்கிள் எடுத்து விடவே இல்லை. நம்ம ஒன்றும் மறந்துடுவோம், அது மறக்கவே இல்லை. அவர் இன்றைக்கே சைக்கிள் என்னச்சா விட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமே, அவர் என்னச்சுன்னா அதுதான் செய்வார். வாழ்க்கையில் என்னச்சுன்னா எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும். அல்லேலூயா. ஆதியாம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆதியாம் 39:3 ஆண்டோடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணணும். அவன் எஜமான் கண்டான். அல்லேலூயா. நாம் செய்கிறதை வாய்க்க கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும். அவர் உங்கள் வேலையோடு இருக்கட்டும், உங்கள் தொழிலோடு இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தோடு இருக்கட்டும், உங்கள் படிப்போடு இருக்கட்டும், அவருடைய தயவையும் அவருடைய ஸ்தோத்திர ஒத்தாசையும் எதிர்பார்த்து அவரோடு கூட உங்கள் வாழ்க்கை பயணிக்கட்டும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற முடியும். அல்லேலூயா. அதனால தான் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது 2 Corinthians 9:10 ஸ்தோத்திர விதைக்கிறவனுக்கு விதையும் ஸ்தோத்திர புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகம் அல்லேலூயா. அப்போ எந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த மனிதன் கர்த்தரால் நடத்தப்படுகிறானோ, எந்த மனிதன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார், அந்த மனிதனை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாற முடியும். உங்கள் வாழ்க்கை என்னச்சுன்னா நீங்கள் செய்கிற கையின் கிரியைகளையோ இல்லை உங்கள் தொழிலையோ ஸ்தோத்திர உங்களுடைய படிப்பையோ உங்கள் குடும்பத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கனா, உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடணும்னா தேவன் உங்களோடு கூட இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. தோத்துறோம். அதனால இங்கே வேலை செஞ்சால் சோம்பேறியா இருக்கிறவங்க வரணும் சொல்லலை. அவருடைய ஒத்தாசை நமக்கு வேணும், அவருடைய உதவி நமக்கு வேணும், அவருடைய பலம் நமக்கு வேணும், அவருடைய தயவு நமக்கு வேணும், அவருடைய கிருபை நமக்கு வேணும். அது நமக்கு இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். 2வது யோபு 1:10 வாசிக்கிறோம். யோபு 1:10 ஸ்தோத்திரம். யோபு 1:10 வாசிக்கிறோம் பாருங்க. அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் என்னச்சு நமக்கு தந்த வேலையில் தொழிலில் அவன் குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன அடைக்கலையா? அவன் பிசாசு கை வைக்க வாரான், அவன் சிதறடிக்க வாரான், அவன் அபகரிக்க வாரான், அவன் நாசப்படுத்த வாரான். ஆனால் வந்த உடனே சொல்லுதான், நீ அவனை என்ன செஞ்சிருக்கிறீரு? அவனுக்கு உண்டானவற்றை என்ன செஞ்சிருக்கிறீரு? ஐயா, உங்கள் குடும்பத்து மேலே ஒரு வேலை இருக்கான்னு பாருங்கள். தோத்திரம். உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு வேலை இருக்கான்னு பாருங்கள். அந்த வேலையை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா போதும், எந்த சத்துரும் தொட முடியாது, உங்கள் தொழிலை எந்த வல்லமையும் தொட முடியாது. தேசமே எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு படி அளக்க, உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க அவரால் முடியும். ஒரு வேலை உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க முதல்ல. ஸ்தோத்திரம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலை அடைக்கவில்லையோ, அவன் கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு எந்த ஒரு வேலையில், எந்த ஒரு தொழிலில், எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேலை இருக்கிறதோ அங்கே சத்துரு தொடவே முடியாது. அதான் உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பகலில் பறக்க அம்புக்கு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் அவன் பயப்படாமல் இருப்பான். உன் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேரும் வந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்கள் மாத்திரை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய்.
வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிற, கொள்ளை நோய்களுக்கு தப்புவிக்கிற தேவனுடைய வேலி நம்ம வீட்டை சுற்றி இருக்கட்டும். இந்த வேலி எப்போ அமைக்கப்படும்? சும்மா அமைக்கப்படுமா? சபைக்கு வந்தோன்னு அமைக்கப்படுமா? இல்லைன்னு சின்ன ஸ்தோத்திரம் இன்னைக்கு வந்துட்டு பாயிண்ட் டு பாயிண்டா இருக்கனால அமைக்கப்படுமா? இன்னைக்கு பைபிள் எடுத்தவங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்தா அமைக்கப்படுமா? இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜெபித்தா அமைக்கப்படுமா? இல்ல. வேதம் சொல்லுகிறது 1:5 இப்படி வாசிக்கிறோம். 1:5 உங்க வேலி ஒண்ணு போடப்படணும். கர்த்தருடைய வேலி இருக்கணும்னா விருந்து செய்கிற அவர் அவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு வெறுவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார் என்று சொல்லி அவர்களை அழைத்தளிப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எப்போ எப்போ யாருக்காக ஜெபம் பண்ணா? அதிகாலமே எழுந்து. நாங்கள் அதிகாலம் எழும்பும் பாஸ்டர், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு ரெண்டாவது காணாமல் போன போர்வையில் எடுத்து மூடி ஐயோ ஒரு சுருளு சுண்டு அப்போ வருது தூக்கமே இன்பமானது. அதிகாலையில் எழுந்து அவர்கள் எல்லாருடைய பேரும். அவனுக்கு எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பிள்ளைகள்? எத்தனை? யோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? சொல்லுங்க, எத்தனை பிள்ளைகள்? என்ன இன்னைக்கு தப்பா சொல்றீங்களா? ரைட்டா? 10 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 10 பிள்ளைகள். நான் பிள்ளைகளை கேட்டேன். நீங்கள் குமாரன் குமாரத்திலும் நமக்கு இப்போ கூறு போடுறதுக்கு இப்போ நேரம் இல்லை, நேரம் நமக்கு போய்கிட்டே இருக்குது. சரி, நம்ம கம்பெனி வேறு இருக்குது. 10 பிள்ளைகள். ஒவ்வொருடைய லக்கத்தின்படி உங்கள் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி பேரை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? ஏன் உங்கள் பிள்ளைகள் மேலே கை வச்சுட்டான்? ஏன் உங்கள் குடும்பத்தில் கை வச்சுட்டான்? நீங்கள் தான் காரணம். சத்துரு ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டான்? நீங்கள் தான் காரணம். ஏன் உங்கள் கையை முடக்கிட்டான்? நீங்கள் தான் காரணம். நீங்கள் ஜெபித்தா சத்துரு தொட முடியாது. கர்த்தர் வேலி போடுவார். ஆமென். ஒரு வேலி போடுவார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் வேலைக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்கள் தொழிலுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஐயோ, செய்யும் தொழிலை தெய்வம் பாஸ்டர், செய்யும் தொழிலை தெய்வம். அதை நீ அது கல்லை வச்சு நீ வணங்கிக்கிட்டே இரு. கல்லை வச்சு வணங்கி அது செயல்படாது, ஆசீர்வாதம் இருக்காது. என்ன பிஸியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அந்த வேலை என்ன எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்காமல் வீட்டை விட்டு புறப்படாதீங்க. நீங்கள் ஜெபிச்சுட்டு போங்க. நீங்கள் போய் பல மணி நேரம் பிரயாசப்பட வேண்டியதை சில மணி நேரத்தில் கர்த்தர் முடித்து தர அவரால் முடியும். காரியத்தை வாய்க்க பண்ண அவரால் முடியும். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்க லக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் டெய்லி எவ்ரி டே அவன் செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் செஞ்சான். ஜெபம் மறக்காதீங்க. எத்தனை பேருக்கு வேலி போட வேலி இருந்தால் சாத்தான் வரமாட்டான். கர்த்தரி நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாய் ஓடி சுகமாக இருப்பான். வேலி போடுங்க. இன்றைக்கி வேலி இல்லைன்னா அது ஆண்டர் போட்டுக்கூடார் பாஸ்டர். சில ஆட்கள் என்னச்சுன்னா தண்ணி எடுத்து ஒருத்தர் சொன்னாராம், பிசாசு வராமல் இருக்குன்னா நீ சுற்றி இருக்கிறதுக்கு சுற்றி என்னச்சுன்னா சாக் பீஸை வச்சு அப்படி ஒரு கோடு போட்டுரு. அவன் பூட்டுக்குள்ளே கூடி கூட வந்துடுவான். அவன் பெரிய வில்லை. என்ன பண்ணணுமா? சுற்றி என்ன பண்ணணுமா? சாக் பீஸஸ் இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு ஒரு கோடை போட்டுட்டு உள்ளே படுத்துக்கலாம். அங்கே தான் பிசாசே குடியிருப்பான். அவர் போடணும் ஒரு வேலி. அவர் போட வேலி போடணும். நீங்கள் என்னத்துனா அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கணும், முழங்கால் போடணும், ஒரு லக்கத்தின்படி ஜபம் பண்ணணும், சொல்லணும், எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. அப்போ தான் வேலி வரும். அல்ல சொல்லுங்களேன். முடியலையே, ஒரு வசனம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுவோம். யோபு 29:3 பாருங்கள். யோபு 29:3 அவன் சொல்லுதான் பாருங்கள். அப்பொழுது அவர் தீபம் என் தலை மேலே அவர் தீபம் என்ன செய்து எங்கே இருந்ததா? என் தலை மேலே இருந்தது. அடுத்து அவர் அருளின அந்த வெளிச்சத்தினால எதை கடந்து போயிட்டேன்? இருளை கடந்து போயிட்டேன். அது என்னவா? அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள். அது தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேலே.
அது நம்ம வீட்டில் இருக்கான்னு பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கான்னு பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கான்னு பாருங்கள். எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை வருமானங்கள் பாதிக்கிடும். உங்கள் சுய புத்தி அது உங்கள் வாழ்க்கையை என்னச்சுன்னா இன்றைக்கி கெடுத்துட்டு உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு உங்கள் வாழ்க்கை என்னச்சுன்னா நீங்கள் வாங்குறதெல்லாம் எங்கேயோ போகுது. எவனோ ஒருத்தன் கொண்டு போகிறான், எவனோ ஒருத்தன் என்னச்சுன்னா அபகரிக்கிறான். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு ரகசிய செயல் உங்கள் கூடாரத்தின் மேலே, நீங்கள் செய்கிற வேலை மேலே, உங்கள் தொழில் மேலே ஒரு ரகசிய செயல் இருக்கணும். அது பிசாசுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வேலி நம்மை சுற்றி அமைக்க, தேவ சமூகத்தில் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், நல்ல சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நேரம் முடிஞ்சிட்டு ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி அப்படி எல்லாரும் எழுமி நின்று ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் எழுமி நின்று ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் பைபிளில் அப்படி வச்சுருங்க, பேக்கெல்லாம் அப்படி வச்சுருங்க. நீங்கள் முதல்ல எழும்புங்க எல்லாரும். ஆமென், ஸ்தோத்திரம். நேரத்தை கருதி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. முதலாவது உங்கள் கரத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீங்கள் தருகிற ஆசீர்வாதம் ஆண்டவரே, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா. என் வாழ்க்கையில் இன்றைக்கி அப்படி இருக்கான்னு பாருங்கள், என் வாழ்க்கையில் அப்படி இருக்கான்னு பாருங்கள். அமையில் கத்த தந்த ஆசீர்வாதத்தை எந்த வழியில் இழந்து போகிறோம் அதை உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ அவர் நம்ம கூட இருந்தால்தான் ஆசீர்வாதம், அவர் நம்மோடு இருந்தால் தான் ஆசீர்வாதம், அவர் போட்ட வேலை இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு. இல்லை சத்துரு அதை செதறடிச்சிருவான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிதியோன் சொல்லுகிறான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா ஏன் எங்களுக்கு என்னச்சுன்னா மீதியான் எங்களுடைய பலனை அவன் அபகரிச்சுட்டு போகணும். கர்த்தர் எங்களோட எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை, ஏன் எனக்கு இந்த தரித்திரம், ஏன் என் கையின் கிரியை ஆசீர்வதிக்காம இன்னும் குறைபாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒரு வேலை எனக்கு போட என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ரெண்டு, அவர் நம்ம கூட இருந்த ஆசீர்வாதம், அவர் நமக்கு செய்கிற வேலையில் பாதுகாப்பு இருக்கணும், தொழிலில் பாதுகாப்பு இருக்கணும், வாகனத்தில் பாதுகாப்பு இருக்கணும், குடும்பத்தில் பாதுகாப்பு இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் சொல்லுகிற 127 சங்கீதத்தில், கர்த்தர் வீட்டை கட்டால் கட்டுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவரால் விழித்திருப்பது விருதா, அதிகாலையை நேரப்பட விழித்து ஸ்தோத்திர வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதும் விருதா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திர. தேவனுடைய வேலை இன்றைக்கு நம்ம வீட்டு மேலே, நம் செய்கிற வேலைகள் மேலே, நம்ம சம்பத்து மேலே, நம்ம ஆஸ்திகள் மேலே, நம்முடைய மிருக ஜீவன்கள் மேலே, நம்முடைய தொழில் மேலே கர்த்தருடைய ஒரு ரகசிய செயல் இன்றைக்கு அந்த அக்கினி மது, அந்த வேலி அடைத்து பாதுகாக்கிற, மறைவிடமாய் பாதுகாக்கிற, தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிற, சட்டைக்குள்ளை மறைத்து பாதுகாக்கிற அந்த பாதுகாப்புக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வருவாராக. இன்னாது சத்துரு தொட முடியாது, சத்துரதை தொட முடியாது, குடும்பத்தை தொட முடியாது, பிள்ளைகளை தொட முடியாது, சம்பத்தை தொட முடியாது, ஐஸ்வர்யத்தை தொட முடியாது, வேலையை தொட முடியாது, உங்கள் கரத்தை முடக்க முடியாது. நீங்க பிரயாசப்பட்டதை அவன் ஒரு நாள் அபகரிக்க முடியாது. கர்த்தர் அவன் கையடிப்பாராக. ஓத ரகத நகத நகத நகர இவல ஹதன ரபப முரதன கதியந்தல ரபபப சிகதன ரபபப. நல்ல வாயை திறந்து அதை மேற்கொண்டு அவனை தொட அதிகாரம் இல்லை. உங்களை தரித்திரமாக்குவதற்கு, உங்கள் வருமானத்தை சதுரடிப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவனை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம், அவனை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் நமக்குள்ளாய் உண்டு. நல்ல வாயை திறந்து உங்க சந்ததியை தொட முடியாது, உங்கள் சுதந்திரத்தை தொட முடியாது. அது ஒரு வேலிக்குள்ளாய் அமைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி அறிக்கையிடுங்க. சாத்தானே, நீ தொட முடியாது, நீ அழிக்க முடியாது, நீ பறிக்க முடியாது, நீ எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய அந்த அக்கினி, அந்த தீபம் என் வீட்டு மேல இருக்கிறது, என் மேல இருக்கிறது, என் பிள்ளைகள் மேல இருக்கிறது, நீ தொட முடியாது. எங்கள் பிள்ளைகள் படிப்பு மேல இருக்கிறது, நீ தொட முடியாது. என் சம்பத்து மேல இருக்கிறது, என் கிரியைகள் மேல இருக்கிறது, என் பிரயாசத்தில் இருக்கிறது, என் பொருளாதாரத்தில் இருக்கிறது, நீ தொட முடியாது. கர்த்தருடைய கரம் மேல் இருக்கிறது. எல்லாம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து
Katana Rabo, Shakadana Rabo, Yatana Rababa, Yatala Rababa, Shakamana Rababa, and the Deva Asirvada, Taritara Mara, Ame Varumai Mara, Verumai Mara, Ame Yella Sedredikapadi Nalamagal, Yesuvi Namatil Mara. வீணான செலவுகள் மாறும், வீணான அலைச்சல்கள் மாறும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த மாதம் கர்த்தர் அப்படி செய்து எங்களை நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஜனத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீ தருகிற கையின் கிரிகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எருசலேம் சீயோனின் வாழ்வா ஆண்டவரே ஆசீர்வாதம். எருசலேமின் வாழ்வா ஆண்டவரே, இஸ்ரவேலின் சமாதானம் ஆண்டவரே நிறைவாய் தந்து எங்களை நடத்துவீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மேலே, எங்கள் தொழில் மேலே, எங்கள் வேலைகள் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் சுதந்திரத்தின் மேலே, எங்கள் சம்பத்து மேலே, எங்கள் சபை மேலே ஒரு வேலையை நீங்கள் போட்டிருக்கிறீங்கப்பா. சத்துரு தொட முடியாதப்பா, சத்துரு தொட முடியாதப்பா. ஒரு வேலையை போட்டிருக்கிறீங்க, மேற்கொள்ள முடியாதப்பா. எங்களுக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.